டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம். பவர்ட் பை சேலம் SS டிராவல்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் வித் அஸ். லொகேஷன் பார்ட்னர் மோனோலித் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். இந்த புத்தாண்டு பலன்கள்ல தனுசு ராசிக்கு என்ன நல்லது சொல்ல போறீங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். ஏன்னா 2026ஆம் வருடம் தனுசு ராசிக்கு எப்படி அமைய இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் கிட்ட கேட்க போறோம். முதல்ல ஜெயஸ்ரீ அவர்கள், தனுசு ராசிக்கு எப்படி அமைய இருக்கு? இந்த வருஷம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் உங்களுடைய வீட்டில் தான் இருக்குது. நிறைய ஒரு கிரகத்துக்கு மேலே இருந்தாவே போட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு ராசியும் தனுசு தான். தனுசில் பிறக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணும். போட்டிகள் இருந்தாலும் வெற்றி, அதை மீறி ஒரு வெற்றி உங்களுக்கு இருக்குது. அந்த வெற்றி நிச்சயம் எதை நோக்கி பயணம் செய்கிறீங்களோ அதை நோக்கி இருக்கக்கூடிய வெற்றிகள் நிச்சயம் உண்டு. உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய இடத்துலேருந்தே அவர் வீட்டிலேருந்து அவர் இடம் அப்படிங்கும்போது வீடு வாகன யோகம் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் எந்த தொழிலும் நீங்கள் பண்ணாதீங்க. பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய தொழில்களை அவங்க தான் ஜெயிப்பாங்க, உன்னால் ஜெயிக்க முடியாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 வேரியேஷனாக பிரிச்சுக்கோங்க. 3 காலங்கள், 6 மாத காலங்கள் பிரிச்சுட்டு அதன்படி உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். இந்த வருஷத்தில் முழுமையான ஒரு அமைப்பு உங்களுக்கு தான் உண்டு. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அன்னபூரணியோடைய செலவாங்கி அதை நீங்கள் வழிபடணும். அடுத்து காமதேனு, எல்லாரும் மாடு, பசுமாடு ஒரு கன்றுக்குட்டி இருக்கக்கூடியதான் காமதேனு நீங்கள் நினச்சி பண்ணி வழிபட்டுட்டு இருப்பீங்க. முக அமைப்பு, ஒரு மனித முகம், பெண் உருவம் கொண்ட ஒரு காமதேனு நீங்கள் வாங்கும்போது அது பழங்காலத்திற்கு வழிபடக்கூடிய அந்த காமதேனு, உங்கள் வீட்டுக்கு அந்த காமதேனு வந்துட்டாவே அனைத்து கிரகங்களும் உங்ககிட்ட இருக்குது, அனைத்து தெய்வங்களும் உங்கள் வீட்டில் குடியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ, பௌர்ணமிக்கு 2 விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது தீப ஒளியாக உங்கள் வீட்டில் தெய்வ வழிபாடு நல்லா ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நன்றி டாக்டர் மணி முருகேசன் ஐயா அவர்கள். நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசிக்கு இந்த வருடம் 2026 எப்படி அமைய இருக்கு? தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியாது. அவங்கள நிறைய ஆலோசனைகள்லாம் கேட்பாங்க. அப்புறம் இறுதியாக அவங்க ஒரு தனிப்பட்ட முடிவில் வந்துடுவாங்க. எந்த ஒரு காலகட்டத்திலையும் தன்னுடைய தன்னம்பிக்கையை அவங்க இழக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்பயுமே குறையாது. அதே சமயத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல்களாக இருந்தாலும் அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் என்னென்னா, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த வேலையில் கரெக்டாக ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த காலகட்டங்களில் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், இல்லை புதிய ஒரு முயற்சிகள் செய்யலாம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இவங்க விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கணும். எப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அதே சமயத்தில் இந்த மற்ற பொருள்கள் வாங்கி வீண் விரயங்களை தவிர்த்து சுப விரயங்களாக பொருள்கள் வாங்கி வீட்டில் சேமித்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் இது மாதிரி போடுற விஷயங்களை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி கூட்டு தொழில் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு இப்போதைக்கு சாதகமாக இல்லை. இருக்கக்கூடிய வேலையை அப்படியே அமைதியான முறையில் பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா வேற எந்த விதமான சிக்கல்களும் இவங்களுக்கு வராது. புதிய முயற்சிகள், புதிய கூட்டு தொழில், புதிய விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களையும் அறியாமல் அவங்களுடைய தன்னம்பிக்கை இழக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சிக்கல்களை மாட்டிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக கொண்டு போகணும். அதே சமயத்தில் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எவ்வளோதான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் சரி, கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் எங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதாரண ஒரு விஷயத்தில் கூட தடையாகி போயிடும். அதனால் நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லா அனுபவமும் இருக்குது, நமக்கு நம்மளே 4 பேருக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம கிரகங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது, தேவையில்லாத பொருள்களை விரயமாக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்ம சரியான முறையில் உடல் பாதுகாப்பு பண்ணிக்கணும். நன்றி ஐயா. டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா, தனுர் ராசிக்கு 2026ஆம் வருடம் எப்படி அமைய இருக்கு? இரட்டை சிந்தனமும் இரட்டை எண்ணமும் கொண்ட தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகள் சித்திரை மாத வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை, வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கின்றது. குறிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையற்ற செலவுகள்லாம் கண்ட்ரோலில் கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் தேவையில்லாத பல சங்கடமான சூழ்நிலைகள், உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத வார்த்தைகளால் பல பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கும்போது இந்த நேரத்தில் சுபவெரிய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதேமாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள தனி குடுத்தனம் வர்றதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் தனி குடுத்தனமா இருக்கிறவங்க கூட்டு குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகளும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்ல தேவையில்லாத பல பிரச்சனை தொந்தரவுல ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசியாதிபதி சித்திரை மாசத்துக்கு பிறகு 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமாகிறார். அப்ப கொடுக்கல் வாங்கல், ஜாமீன், பண விஷயத்துல, தங்கம் விஷயத்துல, இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை, பொருளாதாரம், சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஆனா இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள், அவருடைய குழந்தைகள் மூலமா நிறைய நன்மைகள், குழந்தைகள்னால நல்ல பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி நாள்ல கிரிவலம் செல்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். 2026ஆம் வருடம் தனுசு ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது நம்ம ஷில்லி சார் கிட்ட கேட்போம். தனுசு ராசிக்காரர்கள் சிவன் பாதத்தை சரணாகதி அடைவதும், ஹார்மோனல் இம்பேலன்ஸும், பிபி சுகர் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், இந்திராட்சி கவசம் சோத்திரத்தை கேட்க கேட்க உங்களுக்கு இந்த வருடம் புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதிகமாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பும், தனம் பெருகக்கூடிய அமைப்பும், வீடுமனை பிராப்தங்கள் அமையக்கூடிய அமைப்பும், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், தொலைதூரத்தில் கடல் கடந்த உறவினர்கள், பிள்ளைகள் அவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், சுபவிரயங்கள், வீடு கட்டுவது, இன்டீரியர் மாற்றுவது, புது வீடு கட்டுவது, ஏற்கனவே வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்குவது என்றெல்லாம் சந்தோஷங்கள் காணப்படுவதும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், அதே சமயம் உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் தனுசு வருவார். அர்த்தாஷ்டம சனியில் உள்ளீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். ஞான மார்க்கங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ராசி தனுசு. கோயில் விழாக்கள், கோயில் கைங்கரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. குலதெய்வத்துக்கு அதிகமாக சென்று வரக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டக்கு டக்குன்னு அனுகூலங்கள் காணப்படுவதும், மனதில் ஒரு சந்தோஷங்கள் காணப்படுவதும், குடும்பத்தில் புதிய ஒரு அமைப்பு ஏற்படுவதும், உற்சாகம் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். பெண்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ஆண்டு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பதுடன் கடல் கடந்து அதிகமான பயணங்களை மேற்கொள்வதும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவதும், கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் கொடிகட்டி நிற்கக்கூடிய ராசி தனுசு. மிக்க நன்றி சார். 2026ஆம் வருடம் பொதுவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கல்வி, விவசாயம், அரசியல், விஞ்ஞானம், இப்படி பல துறைகளில் குறிப்பாக தங்கம், வெள்ளி, முதலீடு, தொழில், இது மாதிரி பொதுவான பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் இப்போ நமக்காக சொல்லுவோம். 2026ஆம் ஆண்டு கிரக சூழ்நிலைகளில் பெரிய சூழ்நிலை மீனத்தில் சனி இருப்பதும், ராகு கும்பத்தில் இருப்பதும், கேது சிம்மத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்தாலும், நடுவில் குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குரு வீட்டை பார்க்குறார். எனவே இப்போ தங்க விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சு இருந்தாலும் அந்த தங்கத்தில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளியில் நீங்கள் போடுறதோடு தங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, வெள்ளியில் ஓரளவு போடுங்க. அதே சமயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கண்டிப்பாக ஏறும். 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கூட கிடைக்கும் சில இடங்களில். அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள். வறட்சியான பூமிகள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த வறட்சி பூமிகள்லாம் இனி வசந்தத்தை பெறும். 60 ஆண்டு காலத்துக்கு மேல் வறட்சியாக இருக்கிறது. 100 ஆண்டு காலமாக பஞ்சம் விரித்து ஆடக்கூடிய இடமெல்லாம் டெவலப் ஆகும். நோட் பண்ணி வைத்துக்கொள்ளும். உலகத்தில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களெல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் என்றைக்கு வேணுமானாலும் காலியாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்வார்கள். உடனடியாக வெளியேற சொல்வார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும். எனவே கடகராசியில் இருப்பவர்கள், அரசியலில் விஜய் வந்திருக்கிறார். அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும். இதெல்லாம் புரட்சிகரமான மாற்றங்களாக காணப்படும். தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி யார் ஜெயித்தாலும் கூட்டணி என்ற நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதனால் இப்பொழுதே இவர்கள் ஜெயிப்பார்கள், அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது தவறாகிவிடும். ஏனென்றால் குரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நம்மளுடைய பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சரி விகிதத்தில் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது.
பண தட்டுப்பாடுகள் குறைந்து ஒரு பண ஏற்றம், எல்லாருடைய மக்கள் இடத்துலையும் வந்து பணங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு புழங்கக்கூடியது, கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடியதெல்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவத்தில் வந்து சிக்கிக்குவீங்க. அதனால் உடலில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை, உடலில் கவனம். அந்த கவனக்குறைவினால் கண்டிப்பாக நீங்கள் சில விஷயத்தில் வந்து எல்லா ராசினருமே கண்டிப்பாக நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது விவசாயமும் பேங்க் சம்மந்தப்பட்டது. இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடியதவங்களாம் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதில் நாங்கள் பாஸ் ஆகலை, அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறமா புது கணக்கு ஒரு புது உயர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சில வழிபாடுகள், உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய குலதெய்வமும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் உங்களுடைய பலம். நன்றிமா. தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் மணி முருகேசன் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை மார்கழி 17 தொடங்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டிற்கான பொதுவான பலன்கள் சொல்லுங்களேன். 12 ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய யோகமாக இருந்தாலும் கூட இந்த மேச ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும், எதிர்பாலினங்களால் வரக்கூடிய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் எல்லா இடங்களையும் தேவையில்லாத முதலீடுகளை போடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையை வந்து இயற்கையாக ஏற்படக்கூடிய சீற்றங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மழை அதிகமாக இருக்குது, காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இதற்கு தகுந்தாற் போல் இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு இப்போ சரியான முறையில் பராமரிச்சுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதனால் வந்து எல்லா காலகட்டங்களையும் நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல் நம்மளை தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இறை வழிபாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் மூலமாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அடைஞ்சிக்கலாம். நல்வாழ்த்து ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் 2026 வருடத்திற்கான பொது பலன்களை இப்ப நமக்காக சொல்ல போறாரு சார். பொதுவா இந்த 2026 ஆண்டு வந்து மக்களிடத்துல அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தங்கம், வெள்ளி. இது ரெண்டுமே விலை உயர்வுகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், வரலாற்று சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் உண்டு. அதுவும் குறிப்பா நம்ம வெள்ளியில இவ்வளவு வருமானம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்துல உருவாகும். அதே நேரத்துல இந்த தங்கம், வெள்ளி மட்டும் இல்ல, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வரிகள்லாம் குறைக்கப்பட்டு அதோட விலைகளும் குறைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும்.